என் சத்துருக்களை சிநேகிக்க முடியவில்லை. என் ஜென்ம குணம் இன்னும் மாறவில்லை. என் சத்துருக்களை சிநேகிக்க முடியவில்லை. என் ஜென்ம குணம் இன்னும் மாறவில்லை. அன்பை என் உள்ளில் ஊற்றிவிடும். உமக்காய் சாட்சியாய் என்றும் வாழுவே. அன்பை என் உள்ளில் ஊற்றிவிடும். உமக்காய் சாட்சியாய் என்றும் வாழுவே. நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவ சபை இந்த உலகத்திலே சாரமுள்ள உப்பாக, ஒரு மலை மேல் இருக்கிற வெளிச்சமாக காணப்பட வேண்டும் என்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இந்த உலகத்திலே நாம் வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா கிருபையான ஈவுகளையும் பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த நாளிலும் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிற நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்கிறதின் அடிப்படையிலாக 4வது பகுதியாக 7வது காரியமாக நம்முடைய புதிய மனுஷனை அல்லது புதிய மனுஷனுக்குரிய சுபாவங்களை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றும், அதே வேளையிலே பழைய மனுஷனை எவ்வாறு நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறோம். How effectively we control our old nature. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி தன்னுடைய பழைய மனுஷனை அவன் சிலுவையில் அறையப்பட்டவனாக, தன்னுடைய அவயவங்களை கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுத்தவனாக, இந்த உலகத்திலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனாக அவன் எவ்வாறு வாழுகிறான், அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை குறித்த ஒரு காரியத்தை நாம் கணக்கு ஒப்புவிக்கும்படியாக கடனாளிகளாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழுகிறோம், எவ்வாறு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியங்களை குறித்தெல்லாம் அதிக கவனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நம்முடைய நடக்கையை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் திட்டமாய் நமக்கு போதிக்கிறார். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சத்திய வேத வசனங்கள் அதிகமாய் பிரசங்கிக்கப்படாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனாலே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ்வான் என்கிற போதனைகளே மேலோங்கி நிற்கிற ஒரு காலத்திலே அடிப்படையான வேத உபதேசங்களை அறிந்திருக்க வேண்டிய மிகவும் அவசியமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறபடினாலே இந்த வேத வசனங்களை கேட்கிறவர்கள் ஒருவேளை இந்த வேத வசனங்களை அறிந்திராத மற்ற சகோதரர்களுக்கு இவைகளை நீங்கள் கொண்டு செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு எண்ணத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே தந்தார். ஆகவே இந்த வேத வசனங்களை கேட்கிறவர்கள் நீங்கள் மாத்திரம் பயனடையாமல் இன்னமும் அநேகருக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கவனிங்கள், வேதாகமம் ஒரு மனிதனை துன்மார்க்கன் என்றும் நீதிமான் என்றும் நமக்கு அடையாளம் காட்டி தருகிறது. அதை நாம் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கர் என்றும் நீதிமான் என்றும். அப்படி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனாலே நீதிமானாக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை
ஒன்று மாம்சத்திற்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்வாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரியவன் என்கிறதான ஸ்தானத்திலே இருக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படியானால் வேதம் துன்மார்க்கன் என்றும் நீதிமான் என்றும் அழைக்கிறது. அதே போல மாம்சத்திற்குரியவன் என்றும் ஆவிக்குரியவன் என்றும் வேதாகமம் தேவனுடைய பிள்ளைகளை வேறுபிரிக்கிற காரியங்களை நமக்கு வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது. அந்த அடிப்படையிலே ஒரு ஆவிக்குரியவன், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுடைய சுபாவங்கள் என்ன, அவனுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்கள் என்ன என்கிற காரியங்களை எல்லாம் இன்றைக்கு அடிப்படையாகவும் அதே நேரத்திலே அதன் வழி நடக்கிற கிருபையை தேவ ஆவியானவர் நமக்கு தந்துள்ளபடியாகவும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை நடத்துவதாக. கவனிங்கள், நாம் ஞானஸ்நானம் பெறும்போது அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்கிற அடிப்படையான இந்த விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு பேசும்போது இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பது மாத்திரமல்ல, இங்கே நம்முடைய பாவ சரீரம், இந்த பாவ சரீரத்திற்கு இன்னொரு பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த இடத்தை சொல்லும்போது 3 வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். 1 அறிந்து கொள்ளுங்கள், 2 எண்ணிக்கொள்ளுங்கள், 3 ஒப்புக் கொடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானத்திலே நாம் தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஆதி திருச்சபையிலே வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்துக்களின்படியும் வேத வசனத்தின்படியும் மூழ்கி மாத்திரமே ஞானஸ்நானம் பெற்றதாக நமக்கு சான்றுகள் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு திருச்சபைகள் அதை குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகளோடு பலவிதமான உபதேச குளறுபடிகளோடு காணப்பட்டாலும் கூட வேதாகமத்தின் அடிப்படையிலேயும் சரித்திர சான்றுகளின் படியும் அன்றைக்கு இருந்த ஆதி பரிசுத்தவான்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததாக நாம் அறிகிறோம். அந்த தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அந்த தண்ணீரில் மூழ்கிற மனுஷன் எதற்கு அடையாளமாக இருக்கிறான் என்றால், பழைய மனுஷன் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு அந்த பழைய மனுஷன் மரித்து அந்த பழைய மனுஷனை அங்கே தண்ணீருக்குள்ளே அடக்கம் செய்து அவன் தண்ணீருக்குள்ளே இருந்து எழும்போது புது மனுஷனாக அவன் எழும்புகிறான் என்பதைத்தான் அங்கே ஞானஸ்நானம் நமக்கு வெளிப்பிரகாரமான அடையாளமாக சுட்டிக்காட்டுகிறது. அப்படியானால் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு கூட என்னுடைய பழைய மனுஷன் இந்த பாவ சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து விட்டது. அந்த மரித்த சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது கிறிஸ்துவோடு கூட. அந்த அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுகிறான் என்கிற அந்த மேன்மையான சத்தியத்திற்கு அடையாளமாகத்தான் நாம் ஞானஸ்நானம் என்கிற அந்த காரியத்தை கடைபிடிக்கிறோம். ஆனால் இன்றைக்கோ ஒரு பெரிய வேதனை, இந்த ஞானஸ்நானம் ஏதோ சபையிலே அங்கம் பெறுவதற்கான ஒரு அடையாள குறியாக மாறிவிட்டது. இல்லை அருமையானவர்களே, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு மரித்து விட்டான், அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவன் தண்ணீருக்குள்ளே இருந்து எழும்பும் போது புதிய மனிதனாக புது மனுஷனாக மாறுகிறான் என்கிற காரியத்தை தான் அங்கே சிம்பாலிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். கவனிங்கள், அப்படி பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவனாக அவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டவனாக வேதம் சொல்கிறது. இதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். இவைகளை நாம் சிந்தையிலே கொள்ள வேண்டும். இதற்கு ஏற்றாற் போல நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக வாழ வேண்டும். இதைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது. கவனிங்கள்,
அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான், அவன் மரித்து போனான். அவன் புது சிருஷ்டியாக புது மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறான். அப்படி புது மனுஷனாக புது மனுஷியாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள்ளே வரும்போது அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. ஐயா, என்னுடைய பாவ சரீரம், என்னுடைய பழைய மனுஷன், அவன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்று வேதம் சொல்லி இருந்தாலும், அவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இருந்தாலும் கூட ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்றார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து இதே ரோம சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்திலே இப்படி வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். கவனிங்கள், ரோம திருச்சபைக்கு, அதாவது கிறிஸ்துவோடு கூட பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, அவன் மரித்து விட்டான் என்று எழுதப்பட்டு அதை விசுவாசிக்கிற தேவ சபைக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் இவைகளின் போல நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல நடக்க வேண்டுமா? அப்படியானால் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வர முடியுமா? பாவம் உங்களுடைய வாழ்க்கையில வர முடியுமா என்கிற கேள்வி எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அநேக நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? நான் வெளியே இருந்து, சபைக்கு வெளியே இருந்து தேவனை அறியாதவனாக ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்திற்கு எனக்கு தண்டனை உண்டு என்றும், ஆனால் அதே காரியத்தை தேவனை அறிந்தவனாக நான் நடப்பிக்கும் போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பது போலவும் இன்றைக்கு சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்கிறார்கள். கவனிங்கள், ஆகவே தான் வெளியே இருக்கிற மனிதன் வேசித்தனம் செய்யும் போது அவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பிரசங்கித்தோம். ஆனால் அதே மனிதன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து சபைக்குள்ளேயும் அதே பாவத்தை செய்யும் போது அவனுக்கு பாவத்தின் சம்பளம் என்பதை பிரசங்கிப்பதை இன்றைக்கு பிரசங்கிகள் அதை நிறுத்திவிட்டார்கள். இன்றைக்கு அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பது போலதான ஒரு மாய தோற்றம் இருக்கிறது. இல்லை அருமையானவர்களே, புதிய மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே அவனுடைய வாழ்வு, அவனுடைய சிந்தை, அவனுடைய நடக்கை ஒவ்வொன்றும் புதியதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அந்த சிலுவையில் அறையப்பட்டு மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான காரியங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் பழைய மனுஷன் அவன் மரித்து விட்டான் என்ற உடனே அவனுக்குள்ளே பாவ எண்ணமே வராது என்று அல்ல. கவனியுங்கள், அவனுக்குள்ளே பாவத்தின் சிந்தனையே வராது என்று அல்ல. அப்படியானால் இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு திருச்சபைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நிருபங்களை எழுதும் போது அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோடு கூட மரித்தவர்கள், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள், புது மனுஷனாக மாற்றப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும் போது இந்த பாவத்தின் பட்டியல்கள் எல்லாம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருந்தாலும் நமக்குள்ளே இந்த பாவ சுபாவம், இந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் உள்ளே இருந்து நம்மை தவறான விதத்திலே நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் இதே ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்கிறதை இப்படி நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? 19ஆம் வசனத்திலே, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. கவனிங்கள் அருமையானவர்களே, பழைய மனுஷன் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து விட்டான், அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் அந்த
அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், அந்த பழைய மனுஷனுடைய சிந்தை எனக்குள்ளே ஒரு போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்யாமல் நான் விரும்பாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட தேவ சபைக்குள்ளே வந்த ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் உண்டாகிறது. ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும், ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும், ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதை வாஞ்சிக்கிறார்கள், அதை செயல்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கையிலே இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்திலே நான் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறதுனாலே அந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்திற்கு இணங்கி போகிறவர்களாக இருக்கிறார்கள். கவனிங்கள், பாவத்திலே தொடர்ந்து விழுந்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை தூக்கி நிறுத்துவதற்கு ஏதுவான கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பாவ மனுஷன் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவன் மரணம் அடைந்திருந்த போதிலும் ஒரு விசுவாசிக்குள்ளே இப்படிப்பட்ட போராட்டங்களை உண்டாக்குகிற காரியங்கள் இருக்கிறது. கவனிங்கள், இதை ஒரு கர்த்தருடைய ஊழியர் இப்படி எளிதாக விளக்கி இருந்தார். எப்படி என்றால், ஒரு ரட்சிக்கப்படாத தேவனுடைய மனுஷனுக்குள்ளே ஒரே விதமான ஒரு சிந்தை மாத்திரம் தான் இருக்கிறது. அது பாவ சிந்தை அல்லது பாவ சாயல் அல்லது பாவ நடக்கை. He has only the sin nature. அவனுக்குள்ளே ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது என்னன்னா பாவ சுபாவம் மட்டும்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இரண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள், இன்னொன்று புது மனுஷனுக்குரிய சுபாவங்கள். அது பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன? முன்னே எப்படி நடந்து கொண்டு இருந்தோமோ அப்படி போலவே நடப்பதற்கு தூண்டுகிற காரியங்கள். இந்த புது மனுஷனுடைய வாழ்க்கை என்ன? கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து போராடி கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான மரணத்தை அடைகிற வரைக்கும் இருக்கும் என்று வேதம் நமக்கு திட்டமாக எச்சரிக்கிறது. கவனிங்கள், அதை இப்படி நாம் வரையறுக்கலாம். வெளி உலகத்திலே இருக்கிற மனிதன் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவனாக இருப்பான் என்றால், கெபாசிட்டி டு டு சின், பாவத்தை செய்வதற்கு அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவனாக, சுபாவம் உள்ளவனாக இருப்பான். ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற மனிதனுக்குள்ளே என்ன இருக்கும் என்றால், கெபாசிட்டிஸ் டு ரெசிஸ்ட் தி சின், பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற எண்ணம் உள்ளவனாக, சுபாவம் உள்ளவனாக இருப்பான். அப்படியானால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்கிற அந்த பாவ எண்ணங்கள், பாவ சிந்தை வருவதற்கும் ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவத்திற்கும் வேதத்திலே சின்ன ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிற காரியங்களும் நடக்கிறது, பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இந்த பாவத்திற்கு விரோதமான காரியங்களுக்கும் பாவத்திற்கு உடன்படுகிற காரியங்களுக்குமான இந்த ஒரு போராட்டம், இந்த போராட்டத்திலே நாம் எதற்கு ஒத்துழைக்கிறோம், எதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறோம், இதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்கள், இதிலே தான் நம்முடைய ஜெயமுள்ள வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. நான் எதற்கு இணங்கி போகிறேன், நான் எதற்கு வளைந்து கொடுத்து போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து கலாத்திய சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு நாளில் அவர் எழுதும்போது சொன்னார், நான் விரும்பாததை செய்யாமல், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், காரணம் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம் என்று சொல்கிறார். ஆனால் அதே மனிதன் பின்பு எழுதும்போது சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படியானால் அவர் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் அல்ல, பழைய மனுஷன் அல்ல, பாவ சரீரம் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டவராக, அதை அறிந்தவராக,
அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக வாழுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, அவர் அடுத்தாற்போல் அங்கே எழுதியிருக்கிற வார்த்தைகளை கவனிங்கள். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படியானால் இப்பொழுது அவர் பழைய பவுலாக அல்ல, சபையை துன்பப்படுத்தின அந்த மனிதனாக அல்ல. அந்த மனிதன் கிறிஸ்துவோடு கூட அவன் சிலுவையில் அறையப்பட்டு அவன் மரணித்து விட்டான். இப்பொழுது பிழைத்திருக்கிற பவுலோ கிறிஸ்துவுக்கென்று, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கென்று பிழைத்திருக்கிற பவுல் என்று தன்னை குறித்து சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ தேவனை துக்கப்படுத்துகிறவனாக, நீ தேவனை வேதனைப்படுத்துகிறவனாக, பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாக முன்னொரு காலத்திலே வாழ்ந்திருக்கலாம். நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாய். உன்னுடைய பாவ சரீரம், உன்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவன் மரணித்து விட்டான். அவன் அங்கே ஞானஸ்நானத்தின் போது அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். நீ புது மனுஷனாய் கிறிஸ்துவோடு கூட ஜீவித்திருக்கிறாய். நீ புது மனுஷனாக இருக்கிறாய். நீ பிழைத்திருக்கிறாய். நீ பிழைத்திருக்கிறதுனால் நீ அல்ல, புது மனுஷனாக கிறிஸ்து உனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்படியானால் நீ எதற்கு தீரி ஓடுகிறவனாக இருக்க வேண்டும்? எதற்கு இணங்கி போகிறவனாக இருக்க வேண்டும்? மனசும் மாமிசமும் விரும்பின அந்த பழைய மனுஷனுக்கு இணங்கி போகிறவனாக இருக்க வேண்டுமா, அல்லது கிறிஸ்துவுக்கு இணங்கி போகிறவனாக இருக்க வேண்டுமா? அநேக நேரங்களிலே கொரிந்து பட்டணத்தின் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தது. அவர்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியாததினாலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஐயா, ஒரு நாளிலே இந்த விபச்சார பாவத்திலே இருந்தவனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சபைக்குள்ளே கொண்டு வந்தார். அப்படி சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளும் இந்த பாவம் இருக்கிறது. அப்படியானால் இந்த பழைய மனுஷன் அழிக்கப்படவில்லையா? அவர்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு எச்சரித்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில பழைய மனுஷனுக்குள்ளே இருந்து நீங்கள் செயல்படுத்தின எல்லா பாவத்தின் காரியங்களையும் இன்றைக்கு புது மனுஷனாக மாற்றப்பட்ட பின்பும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை குறித்து இருமாப்புள்ளவர்களாக இருக்கிறீர்களோ? இல்லை அருமையானவர்களே, நீங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பழைய மனுஷனுடைய சுபாவங்களை ஒழித்து போட வேண்டியது அவசியம். ஏனென்றால் இதை குறித்து கொலோசையருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதின நிருபத்திலே இப்படி ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஐயா, சிலுவையில் அறையப்பட்டு விட்டானே, சிலுவையில் அறையப்பட்ட அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் வெளிப்படும். ஆகவே தான் அவைகளை என்ன செய்யுங்கள்? அழித்து போடுங்கள். ஏன் அழித்து போட வேண்டுமா? இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அருமையான பிள்ளைகளே, கவனியுங்கள். அப்படியானால் பழைய மனுஷனுக்குரிய அந்த சுபாவமும் புதிய மனுஷனுக்குரிய சுபாவமும் இணைந்த ஒரு வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. அப்படி வாழும்போது நாம் எதற்கு துணை போகிறோம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பகுதியிலே நான் அழுத்தமும் திருத்தமுமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் பழைய மனுஷனுடைய சுபாவங்களுக்கு துணை போகிறேனா, அல்லது புதிய மனுஷனுடைய சுபாவத்திற்கு துணை நிற்கிறேனா? கவனிங்கள், இன்றைக்கு நமக்கு வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படி சொல்லிக் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், நாம் கர்த்தரை நேசிக்கிறோம், அல்லது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆகவே காலையில நம்ம பைபிள் படிக்கணும், காலையில நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன காரணம் சொல்றோம்? ஆண்டவரை தேடினா ஆண்டவர் உனக்கு நன்மை தருவார்,
ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், போகிற பாதையிலே உனக்கு பாதுகாப்பை தருவார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதை நாம் எப்படி சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் என்றால், நீ வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாகிறாய், தேவ உறவை தேடுகிறவனாக மாறுகிறாய். அப்படி தேவ உறவை தேடுகிறவனாக, தேவ ஐக்கியத்தை தேடுகிறவனாக நீ இருக்கிறபடினாலே உனக்குள்ளே இருக்கிற அந்த புதிய மனுஷன் அவன் பலன் கொள்கிறான். அவன் பலன் கொள்ளும் போது உனக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் அழித்து போடப்படும். அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் மேலோங்காதபடிக்கு அவைகள் அழித்து போடப்படும். ஒரு நாளிலே நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக மாறிவிடுவாய் என்று நாம் சபையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்போம். ஆனால் வேதம் எதற்காக வாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஜெபம் எதற்காக செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும். எதற்காக வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும். சபையின் ஐக்கியம் எதற்காக என்று தெரிந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் எளிமையான சில விளக்கங்களை நாம் கொடுக்கிறோம். சபையின் ஐக்கியத்தில் எதற்காக பங்கெடுக்க வேண்டும்? சபைக்கு வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இப்படி நாம் எளிதாக சொல்லி பழகிவிட்டோம். ஆனால் சபை கூடி வருவதற்கு நாம் வர வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று, நாம் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு. ரெண்டு, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவதற்கு. மூன்று, இன்னமும் தேவனை அறியாத ஜனங்களை குறித்து நான் ஒரு கரிசனை உள்ளவனாக மாறுவதற்கு சபையின் ஐக்கியம் தேவை. அப்படியானால் ஒரு சபைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையை அழைக்கும் போது அவர்களுக்குள்ளே இந்த விதைகளை நாம் விதைத்திருப்போமானால் சபைக்கு வருகிறவர்கள் என்ன நிலைமையோடு வருவார்கள்? நான் தேவனோடு ஐக்கியப்பட போகிறேன், நான் தேவ ஜனங்களோடு ஐக்கியப்பட போகிறேன், தேவனை அறியாத ஜனங்களை குறித்த கரிசனை உள்ளவராக நான் மாறுவதற்கு, ஜெபிப்பதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நான் கடந்து செல்கிறேன் என்கிற ஒரு மேன்மையான சிந்தையுடையவர்களாக மாறியிருப்பார்கள். கவனியங்கள் அருமையானவர்களே, அநேக நேரத்திலே நாம் எளிமையான அல்லது நமக்கு அறியாத அந்த காரியங்களை எல்லாம் மறைத்து விட்டு ஏதோ நாம் எல்லாம் அறிந்தவர்கள் போல சில காரியங்களை விதைத்து விடுகிறோம். அப்படி விதைக்கிறதுனாலே இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு எதற்காக வாசிக்கிறோம் என்று தெரியவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு என்ன, என் மகன் ஒரு அதிகாரம் வாசித்து விட்டால் இன்றைக்கு அவனை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார், அதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கிற சிந்தனை. ஆனால் அந்த ஒரு அதிகாரத்தை அவன் எதற்காக வாசிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தானால், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னை பலப்படுத்துவதற்கு, அவர் பரிசுத்தமாய் வாழ தூண்டுவதற்கு, அவரோடு கூட நான் அவருடைய வழிகளை நான் அறிந்து கொள்வதற்கு என்று வேதத்தை வாசிப்பதற்கு நாம் பிள்ளைகளை தூண்டி இருந்தோமானால், நம்முடைய தேவ மக்களை தூண்டி இருந்தோமானால், இன்றைக்கு வேதம் வாசிப்பது கடமையாக மாறியிருக்காது, அல்லது ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியமாக மாறியிருக்காது. அது இன்னமும் அவர்களுக்கு சுவையுள்ளதாக மாறியிருக்கும். நான் தேவனோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், தேவனுடைய வழிநடத்தலை அறிய விரும்புகிறேன் என்று வேதத்தை வாசிப்பதற்கும் வேதத்தை நேசிப்பதற்கும் ஜனங்கள் பழக்கப்பட்டிருந்திருப்பார்கள். அப்படியானால் அப்படி பழக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அழிக்கப்பட்ட பழைய மனுஷன் அழிக்கப்பட்டவனாகவே இருந்திருப்பான். அவருக்குள்ளே மாற்றப்பட்ட அந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் மேலோங்கி இருந்து கொண்டே இருந்திருக்கும். அநேக நேரத்தில் இந்த காரியங்களை நாம் செய்ய தவறிவிட்டபடினாலே சபைக்குள்ளே வந்தும் கூட பாவம் செய்யக்கூடிய ஆசையோடு, பாவம் செய்யக்கூடிய இச்சையோடு, பாவம் செய்யக்கூடிய விபச்சார அசுத்தமான சிந்தைகளோடு ஜனங்கள் இருக்கிறார்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தமா? ஏன் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள்? ஓசேயா, யோசுவா, இயேசு என்று ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த இரட்சகரின் நாமத்திற்கு அர்த்தம் என்ன? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவரா? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவரை நான் சேவிக்கிறேன் என்றால், அவரை தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், அவரை நான் வெளியே அடையாளம் காட்ட வேண்டும் என்றால், நான் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அந்த பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்குள்ளே இருக்கிற பாவ சரீரம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் முற்றிலுமாய் ஒழிந்து போயிருக்க வேண்டும். அது எப்பொழுது நடக்கும்? நான் தேவனோடு ஐக்கியப்படும் போது, தேவனுடைய வார்த்தையினாலே நான் பிழைத்திருக்கும் போது, தேவ ஆவியானவராலே
வழிநடத்தப்படும் போது அங்கே ஜீவனும் சமாதானமும் உண்டாகி இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கு தீனி போடுகிறீர்கள்? நீங்கள் யாருக்கு தீனி போடுகிறீர்கள்? உங்களுக்குள்ளே இருந்து பாவம் செய்கிற தூண்டுகிற அந்த தீமைக்கு நீங்கள் இணை இசைந்து போகிறீர்களா? அல்லது உங்களுக்குள்ளே நல்லதை செய்ய விரும்புகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இசைந்து போகிறீர்களா? நீங்கள் எங்கே உங்கள் கால்களை கொண்டு செல்கிறீர்கள்? எங்கே உங்கள் பார்வையை கொண்டு செல்கிறீர்கள்? எங்கே உங்கள் கரங்களை கொண்டு செல்கிறீர்கள்? ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 3 காரியத்தை தெளிவாய் சொன்னார். உன்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், இதை நீ அறிந்து கொள், இதை நீ எண்ணிக்கொள், அதற்கு நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடு என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தின் மேலே ஜெயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நான் தொடர்ந்து பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது என்னில் தேவன் மகிமைப்படுவார். இந்த காரியத்தை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த போராட்டம் ஐயா என்னுடைய எத்தனை வயது வரைக்கும் இருக்கும் அல்லது எத்தனை காலம் இருக்கும் என்றால், நீங்களும் நான் ஜீவனோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஒரு போராட்டம் இருக்கும். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்வேன். இது காரணம், எனக்குள்ளே இருக்கிற பாவ மனுஷனுடைய சுபாவம் அது எனக்குள்ளே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. கவனிங்கள், இந்த போராட்டம் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு இருக்க போகிறதில்லை. ரட்சிக்கப்படாத உன்னுடைய நண்பனுக்கு இருக்காது. ரட்சிக்கப்படாத உன்னுடைய உறவினத்தானுக்கு இருக்காது. உனக்குள்ளே தீமைக்கு விலக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதுனாலே உனக்கு சில பாவங்களை செய்யும் போது ஒரு அச்சம் இருக்கும், ஒரு சில பயம் வரும். ஆனால் அது ரட்சிக்கப்படாத உன் நண்பனுக்கு இருக்காது. அவன் துணிகரமாய் இந்த காரியங்களை நடப்பிப்பான். துணிகரமாய் பாவத்தை நடப்பிக்கிற துன்மார்க்க மனிதனோடு நீ இசைந்து செல்வாயானால் நீ உனக்குள்ளே இருக்கிற பாவ மனுஷனுக்கு தீனி கொடுக்கிறாய் என்று அர்த்தம். ஆண்டவர் ஒரு வேறுவிக்கப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையே, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக ஆவி சபைக்கு புத்தி சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, ரட்சிக்கப்படுதலிலே என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் கிறிஸ்து எனக்காக செய்து தந்தவைகள். இதெல்லாம் கிருபையின் ஈவு. இது எல்லாம் அவர் என் மேல் வைத்த அன்பு, அவர் எனக்கு காண்பித்திருக்கிற இரக்கம். அதே நேரத்தில் அப்படி அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் அவருடைய தயையும் பெற்றிருக்கிற நான் வாழ வேண்டிய விதத்தை குறித்து வேதம் சொல்கிறது. ஆகவே தான் 1ஆம் சங்கீதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு ஆலோசனை இருக்கிறது. நீ எங்கே உட்காரக்கூடாது, நீ எங்கே நிற்கக்கூடாது, நீ எங்கே நடக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தின் மேலே பிரியமாய் தியானம் செய்கிற மனிதனாக நீ இருக்க வேண்டுமா? ஐயா, நீ எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் காட்டுகிறது. நீ எப்படி வாழக்கூடாது என்று காட்டுகிறது. வாழக்கூடாத விதத்திலே நீ வாழ்ந்துவிட்டு நீ கர்த்தரை குற்றம் சாட்டுகிறாயோ? இன்னைக்கு அநேகருக்கு என்ன பிரச்சனைனா, பிரதர், நான் பாவம் செய்யணும்னு நினைக்கல, ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ல, ஆண்டவர் என்ன பாவத்திலிருந்து தூக்கி எடுத்துக்கலாம்ல. ஆமாயா, உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும் போது அவர் உன்னுடைய ஒத்தாசையை கேட்கவில்லை. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை கண்மலையின் மேல் நிறுத்தும் போது அவர் உன்னிடத்தில் எந்த காரியத்தையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கண்மலையின் மேல் தூக்கி எடுத்து உன்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தின பின்பு நீ எப்படி உட்கார வேண்டும், நீ எப்படி நடக்க வேண்டும், நீ என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதில் உன்னுடைய பங்களிப்பு அவசியம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே அசுத்தத்தோடு ஒத்து போகிற காரியங்கள், துர் இச்சைகளோடு ஒத்து போகிற காரியங்கள், பொருளாசையான காரியங்களுக்கு ஒத்து போகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் நாம் ஒத்து போய்விட்டு எப்படி நாம் பாவத்தின் மேலே ஜெயமுள்ளவர்களாக இருக்க முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக
நாம் நிற்கும் போது நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய 7வது காரியம், நான் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தேனா, அல்லது ரட்சிக்கப்பட்டும் பழைய மனுஷனுடைய சுபாவங்களை உடையவனாக நான் கொரிந்து பட்டணத்திலே அன்றைக்கு வாழ்ந்த அந்த ஜனங்களைப் போலவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய ரகசியமான பாவங்கள், உங்களுடைய அந்தரங்கமான காரியங்கள் வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியனுக்கோ கர்த்தருடைய சபைக்கோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை பார்க்கிற, உன்னை காண்கிற, உன்னை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, ஒருவேளை இந்த வார்த்தையை நீ கேட்பாயானால் உன்னுடைய புதிய மனுஷனாக மாற்றப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை நீ மறந்து போய் பழைய மனுஷனுக்கு தீனி போடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறாயோ, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை உனக்காக வாசிக்கிறேன். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டும் என்று தேவ சபைக்குள்ளே வந்தாயோ, நீ தேவ சபைக்குள்ளே வந்தும் ஒரு நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தேவ கோபத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கே அடுத்தாற் போல அவர் சொல்லி இருக்கிறார், நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். ஐயா, உன்னுடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நீ முற்காலத்திலே உலக மனிதனை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுதோ இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இது மிகவும் அவசியம். அருமையானவர்களே, ஒருவேளை உன்னுடைய பாவம் வெளியரங்கமாக்கப்படாமல் இருக்கிறதினாலே தேவன் உன்னுடைய பாவத்தை அங்கீகரித்து விட்டார் என்று எண்ணிக்கொண்டாரே. உன்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். உன்னுடைய பாவம் வெளியரங்கமாக்கப்படாமல் ரகசியமாக இருக்கிறது என்பதனாலே தேவன் உன்னுடைய பாவத்தை அங்கீகரித்து விட்டார் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. தாவீது பத்சேபாவிடத்தில் பாவம் செய்துவிட்டு அவன் கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் அந்த பாவத்தை அறிக்கை செய்யாதவனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி அறிக்கை செய்யாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தாவீதுக்கு நீண்ட காலம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு தயவு காண்பித்துக் கொண்டிருந்தார். அந்த தயவு எதற்காக என்றால், வெளி மனிதனுக்கு தெரியாமலேயே இந்த பாவத்தை நீ அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுவிடு, நீ விட்டுவிடு என்பதற்காக. ஆகவே தான் இரவும் பகலும் அவருடைய கரம் அவன் மேல் பாரமாயிருந்தது, அழுத்திக் கொண்டே இருந்தது, அவனுக்குள்ளே எரிந்தது. ஆனால் அந்த அழுத்தத்தை அவன் எதற்காக என்று புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ரகசியமான உன்னுடைய பழைய மனுஷனுக்கு தீனி போட்டு நீ செய்து கொண்டிருக்கிற அருவருப்பான பாவங்களை கர்த்தர் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக உன்னை அழுத்துகிறார், உன்னை பாரப்படுத்துகிறார். உன்னை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, நீ அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்பதற்காக உனக்கு எத்தனையோ மறைமுகமான எச்சரிப்புகள், உனக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நீ ஒரு போலியான வாழ்க்கை வாழும் போது ஒரு நாளிலே ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புவார். நீயே அந்த மனுஷன் என்று சொல்லுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோசுவாவின் நாட்களிலே ஒரு மனிதன் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து விட்டான். எரிகோ பட்டணத்திலிருந்து எடுக்கக்கூடாதவைகளை எடுத்து ஒழித்து வைத்து விட்டான். அங்கே தோல்வி வருகிறது. ஆயி பட்டணத்திலே தோல்வி வந்தவுடனே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக யோசுவா விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிற யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. வெளிப்பட்ட மாத்திரத்திலே அங்கே கோத்திரமாக பிரிக்கப்படுகிறார்கள். எந்த கோத்திரத்தில் இருக்கிறவன் தவறு செய்திருக்கிறான் என்பது முதலாவது காரியம். அப்பொழுது யூதா பெயர் வருகிறது. யூதா பெயர் வந்த மாத்திரத்திலேயே ஆகான் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், அல்லது யோசுவாவே, நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லியிருப்பானால் ஒருவேளை ஆகானுக்கும் தேவன் இரக்கம் காண்பித்திருக்கலாம். ஆனால் அவன் அப்பொழுது ஒன்றும் அசையவில்லை. யூதா கோத்திரத்திலிருந்து அங்கே இருந்து குடும்பங்களாக பிரிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதும் இந்த ஆகான் குறிக்கப்படவில்லை. ஆகான் வெளியே வரவில்லை. ஆண்டவர் தருணங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அவனுடைய பக்கத்தில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த கடைசி மணி துளி வரைக்கும் அவனுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்யாததினாலே அவனுடைய பெயர் குறிக்கப்பட்டது. அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தாவீதை போல இருந்தாலும் சரி, அல்லது ஆகானை போல இருந்தாலும்
சரி, உன்னுடைய பாவங்கள் வெளியரங்கமாக்கப்படுவதற்கு முன்பதாக உன்னுடைய பாவங்கள் அந்தரங்கமான ரகசியமான ஒழுங்கினங்கள் உனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். இதை விட்டுவிடு, இதை அழித்து விடு. பழைய மனுஷனுடைய எல்லா சுபாவங்களையும் கலைந்து விட்டு சிருஷ்டித்தவருடைய சுபாவங்களை தரித்துக் கொள் என்று உனக்கு அன்பான எச்சரிப்பும் ஆலோசனையும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீ தொடர்ந்து உனக்கு காண்பிக்கப்படுகிற அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் நீ அள்ளத்தட்டிக் கொண்டே இருப்பாயானால் ஒருவேளை தேவ கோபாக்கினை உன்மேல் வரும். ஆகானே, உன்னுடைய வாழ்க்கையில தேவ கோபாக்கினை வரும். தாவீதே, நீ வெளியரங்கமாய் எச்சரிக்கப்படுவாய். அந்த நாள் வருவதற்கு முன்பதாக உன்னுடைய பாவ சரீரம், உன்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறாய் அல்லவா, எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா. உன்னுடைய சரீரங்களை, உன்னுடைய அவயவங்களை தேவனுக்கு ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்து விடு. நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்து விடு. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவனாக அன்பையும் சாந்தத்தையும் இச்சையடக்கத்தையும் பொறுமையையும் உடையவனாக நீ மாறிவிடுவது. அது மாத்திரமே இந்த உலகத்தில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வுக்கும் கிருபாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் போது நாளானது அக்கினியானது உன்னை பரிசோதித்து நாளானது அதை விளங்கப்படும் போது நீ ஒரு நிலையான அந்த காரியத்தை உடையவனாக இருக்க முடியும். பொன்னை போலவோ வெளியை போலவோ அல்லது விலையேற பெற்ற கல்லை போலவோ இருக்க முடியும். அல்லாவிட்டால் ஒருவேளை நியாயாசனத்திற்கு முன்பதாக நீ நிற்கும் போது உன்னை பரிசோதிக்கிற கர்த்தர் நீ புதிய மனுஷனை வெளிப்படுத்தாமல் பழைய மனுஷனுக்கு தீனி போட்ட அந்த குற்றச்சாட்டு நிமித்தம் நீ ஒரு வைக்கோலாக, நீ ஒரு புல்லாக நீ போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ அக்கினியில அகப்பட்டு தப்பினவனை போல நியாயாசனத்திற்கு முன்பதாக காணப்படாதபடிக்கு இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டியது அவசியமாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் சபையில் ஐக்கியம் வைத்துக் கொள்வது, தேவ ஜனங்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வது, மாறுபான சந்ததியை விட்டு விலகுவது, வேத வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது, ஜெபிப்பது, தேவனோடு இருப்பது, தேவனை ஆராதிப்பது என்பதெல்லாம் எதற்காக என்றால் உள்ளான உன்னுடைய மனிதன், புதிய மனிதன் பலப்படுவதற்காக, நீ ஆவியில பலனடைவதற்காக, தேவ ஆவியானவர் காண்பிக்கிற பாதையில நீ நடப்பதற்கு அது பலனுள்ளவைகளாக இருக்கும், ஏற்றவைகளாக இருக்கும். அந்த அடிப்படையில் வேதத்தை வாசியுங்கள், அந்த அடிப்படையில் செவியுங்கள், அந்த அடிப்படையில் தேவனோடு ஐக்கியப்படுங்கள், அந்த அடிப்படையில் தேவ சபையிலே பங்கெடுங்கள். உங்களுடைய எல்லா செயல்களும் தேவ கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அடுத்ததாக எட்டாவதாக ஒரு காரியத்தை நாம் வேகமாக பார்த்து விட்டு முடிக்கலாம். How we react to test or trial. இந்த உலகத்திலே நாம் தேவனால் சோதிக்கப்படுவோம். கவனிங்க, இந்த சோதிக்கப்படுவோம் என்கிற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனை என்கிற பதம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இரண்டு விதமாக அந்த சோதனை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று டெம்ப்டேஷன், அதற்கும் வேதாகமத்தில் தமிழ்ல சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா தூண்டப்படுதல் என்று அர்த்தம். டெம்ப்டேஷன் அப்படின்னு சொன்னா தூண்டப்படுதல். இது எங்கிருந்து வருவது என்றால் தேவனின் பக்கம் இருந்தல்ல, அது பிசாசினிடத்திலிருந்து வருவது. இது பிசாசின் மனுஷனிடத்திலிருந்து வருவது. இந்த டெம்ப்டேஷன், இந்த தூண்டப்படுவது எதற்காக என்றால் நீ தேவனோடு வைத்திருக்கிற உறவை, தேவ ஐக்கியத்தை அற்றுப்போக பண்ணுவதற்கு, வேறறுப்பதற்கு. அப்படியானால் தேவன் அல்ல, சத்துரு உன்னை தூண்டுகிறான் நீ பாவம் செய்வதற்கு, அல்லது நீ ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்வதற்கு. இதற்கு பேர் டெம்ப்டேஷன். தமிழ் வேதாகமத்தில் சோதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசம் கூட இயேசு கிறிஸ்துவை சோதித்ததாக நாம் வாசிக்கிறோம். சரி, ஆனால் இன்னொரு சோதனை குறித்தும் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அந்த சோதனைக்கு ஆங்கில வேதாகமத்திலே டெஸ்ட் என்றும் ட்ரையல் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த டெஸ்ட் என்றும் ட்ரையல் என்றும் சொல்லப்படுகிற இந்த சோதனை தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. கவனிங்க, எல்லா சோதனைகளும் தேவனிடத்திலிருந்து வருவதல்ல, தூண்டப்படுகிற காரியங்கள். ஆகவே தான் யாக்கோபு அப்போஸ்தலன் அதை வித்தியாசப்படுத்துவதற்காக அருமையான ஒரு வார்த்தை அவர் எழுதியிருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்திலே பாருங்கள், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அப்படியானால் இங்கே இந்த டெம்ப்டேஷனை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும்போது சொல்கிறார், ஐயா இது பொல்லாங்கினால் வருகிற பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிறது. அது பாவத்தை என்ன செய்யும்? பாவத்தை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும் சொல்லி 14-15ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறான், அதிலே இழுக்கப்படுகிறான், அதிலே சிக்குண்டு கொள்கிறான், அதிலே சோதிக்கப்படுகிறான். அந்த பாவம் கற்பம் தரித்து அது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சிமிர்னா சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியவைகள். நீ பரப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவையும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயினும் நீ மரணவரி என்ற உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கே தேவனிடத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனையை குறித்து, டெஸ்டை குறித்து, ட்ரையலை குறித்து எழுதியிருக்கு. கவனிங்க, இதை நாம் விளக்கமாக நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் தமிழ்ல இருக்கிற சோதனை என்கிற வார்த்தையும் ஆங்கிலத்திலே சோதனை என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்கள், அதைத்தான் யாக்கோபு நிருபத்திலே பார்த்தோம். தூண்டப்படுவது அது பிசாசினிடத்திலிருந்தும் பிசாசின் மக்களிடத்திலிருந்து வருவது. அது எதற்காக வருகிறது என்றால், சிம்பிள், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், தேவனோடு இருக்கிற உறவை துண்டிப்பதற்காக, தேவ ஐக்கியத்தை துண்டிப்பதற்காக. நீ தேவ சபைக்கு வருவது ஒரு தடையாக மாறுகிறது என்றால் நீ தூண்டப்படுகிறாய், பிசாசினாலே தூண்டப்படுகிறாய். தேவ ஜனங்களோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதற்கு உனக்கு தடை வருகிறது, தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு தடை வருகிறது என்றால் நீ பிசாசினால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல சிமிர்னா சபைக்கு சொல்லும் போது ஒரு சோதனையை குறித்து, டெஸ்ட் குறித்து எழுதியிருக்கிறது, பாடுகளை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த பாடுகள் எதற்காகவாம்? அந்த பாடுகளிலே ஜெயமுள்ளவர்களாக மாறினால் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருவார். அப்படியானால் இந்த பாடுகள் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. இந்த சோதனை தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. எதற்காக? நான் ஒரு ஜெயமுள்ளவனாக மாறுவதற்கு. எப்படி ஜெயமுள்ளவனாக மாறுகிறேன்? இந்த பாடுகளும் கஷ்டங்களும் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது நான் இன்னமும் தேவனை கிட்டி சேர்கிறவனாக மாறுவேன். கவனிங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, அதுதான் கவனிக்க வேண்டிய. எதுக்காக சோதிக்கப்படணும்? அதை இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் பரீட்சித்து பார்க்கப்படும்படியாக உங்களை பிசாசானவன் என்ன செய்வானா? காவலில் போடுவான். நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள். இங்கே 10 நாள் என்பது ஒரு ஓமானமாக சொல்லப்படும். கொஞ்ச நாள் உங்களுக்கு உபத்திரவம் வரும் அப்படிங்கிறதுக்கு 10 நாள்னா எண்ணி 10 நாள் அல்ல, உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும். ஏனென்றால் இந்த சிமிர்னா சபையில அங்கே ஊழியனாய் இருந்த போலிகார்ப் 2வது நூற்றாண்டின் போது அவர் ஒரு இரத்த சாட்சியான மரணத்தை அடைந்தார் என்று நமக்கு சரித்திரங்கள் சொல்கிறது. கவனிங்கள், இந்த சிமிர்னா சபைக்கு ஒரு உபத்திரவம் இருக்கிறது. ஆண்டவர் அதை டெஸ்ட் பண்றதுக்காக, சோதிக்கிறதுக்காக அனுமதித்திருக்கிறாராம். இப்படி தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை. இவைகளிலே நாம் எப்படி ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதற்கு தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் அனுமதித்த பாடுகளுக்கு மத்தியிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிசாசினால் அனுப்பப்பட்டதற்கல்ல, இங்க தேவனுடைய அனுமதியோடு கூட தான் பிசாசு பயன்படுத்தப்படுகிறான். கவனிங்கள் அந்த வார்த்தைகளை. Test is a fertilizer for growth. எப்படி ஒரு நாம் வளர்க்கிற செடிகளுக்கு அல்லது விவசாயத்திலே ஒரு உரத்தை போடுகிறோம் அல்லவா? அந்த உரத்தை போட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த செடி இன்னும் நல்லா பூக்கும், இந்த செடி இன்னும் காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருகிற பாடுகள் எதற்காக என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னமும் நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக.
ஆகவே தான் அங்கே 119 சங்கீதம், அங்கே சங்கீத ஆக்கியம் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். கவனிங்கள், உபத்திரவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை உண்டாக்குகிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? உபத்திரவம் பொறுமையை, பொறுமை பரீட்சையை, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படியானால் இந்த டெஸ்ட் அல்லது ட்ரையல் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில அல்லது தேவ சபையின் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது என்றால், ஒரு காட்லி கேரக்டர் உள்ளவங்களாக மாற்றுகிறது. தேவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக அது ஒரு மனிதனை மாற்றுகிறது. இதை புரிந்து கொள்ளாமல் ஒருவேளை நமக்கு வருகிற பாடுகளை குறித்து, ஒருவேளை நமக்கு வருகிற இப்படிப்பட்ட பரீட்சையை குறித்து நாம் ஆண்டவரை தூஷிப்போமானால், அந்த வார்த்தைகளுக்கு நேராக திரும்ப உங்களை கவனத்தை திருப்புகிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆண்டவர் சிம்பாலிக்கா சொல்றாரு, நீ பயப்படாத. அடுத்தது, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக சிலரை காவலில் போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும், சபையில இருக்கிறவங்களை ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க, அந்த உபத்திரவங்கள் கொஞ்ச காலம் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீ மரண வரையும் எப்படி இது உண்மையாயிரு. அப்படியானால் ஒருவேளை அந்த சபை அந்த பாடுகளுக்கு மத்தியில கர்த்தரை தூஷித்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது கர்த்தரை விட்டு சோரம் போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அங்க ரிவார்டு இருக்கார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ மரண வரையும் உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்யறேன்? ஜீவத்தை எடுத்து தரேன். கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கும்போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய 8வது காரியம் என்னவென்றால், நம்மை சோதிக்கும் பொருட்டாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்த பாடுகள் எதற்காக என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நாம் இணங்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு வேத வசனம் கூட ஞாபகத்துக்கு வருகிறது. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியரின் புஸ்தகம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். இங்கே இவருக்கு எதை குறித்து எழுதி கொண்டு வருகிறார்? 17ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த அதிகாரத்திலே நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால், இந்த மண் பாண்டமாகிய சரீரத்துக்குள்ளே ஒரு மகிமையின் வெளிச்சம் என்கிற சுவிசேஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கவனிங்கள், இந்த மண் பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மகிமையின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் நெருக்கப்படுவோம், நாம் ஒடுக்கப்படுவோம், நாம் கலக்கமடைவதற்கு இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு 8ஆம் வசனத்துல. நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் ஒளிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்போ நான் யாராக இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரே அதை அனுமதிக்கிறாராம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் நூதனமான கிறிஸ்தவம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில பாடுகளே வராது என்று சொல்லுகிற கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவத்திற்கும் வேதாகமத்தின் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் இன்றைய பிரசங்கிகள் வேதத்தை படிப்பதும் இல்லை,
வேதத்திலிருந்து போதிப்பதும் இல்லை, தங்கள் எண்ணங்களில் இருந்து போதிக்கிறார்கள். இச்சைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள். சரி, போகட்டும். இங்கே பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். எதற்காக என்றால், நான் அதிக கன மகிமையை பெற்றுக் கொள்வதற்காக, நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அப்படியானால் இந்த பாடுகளின் தருணத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் தேவனை கேட்டி செல்ல வேண்டும். ஆகவே தான் பண்டை நாட்களிலே பாடல்களை எழுதினவர்கள் எப்படி எழுதினார்கள் என்றால், இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய உண்மையை நிரூபிக்கும்படியாக நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களா? தேவன் உங்களை உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறாரா? நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா? நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா? நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். நீங்கள் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்றுதான். கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள், அவரோடு இணைந்திருங்கள். அவரை விட்டு பிரிவதற்கு எந்த விதத்திலும் நீங்கள் இடம் கொடாதிருங்கள். தேவ ஐக்கியத்தில் இருங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதோ இல்லையோ, நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படுகிறதினால் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பான மாற்றங்கள் வருகிறதோ இல்லையோ, அவரோடு இணைந்திருக்கிறதே கவனமாக இருங்கள். நிச்சயமாக ஒரு நாளிலே நீங்கள் உண்மையாய் இருக்கிறது நிமித்தமாய் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் உண்மையாய் இருக்கிறது நிமித்தமாய் அதிகமான நித்திய கனமகிமையை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த உலகத்திலே நான் தேவனோடு ஐக்கியப்படுகிறதுனாலே, தேவனோடு ஐக்கியத்தை பேணி காத்துக் கொள்கிறதுனாலே எல்லா நேரங்களிலும் நான் ஆசீர்வாதத்தை உடனடியாக பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லிவிட முடியாது. 8000 பாடல்களை எழுதின ஃபேனி கிராஸ்மி அம்மையாருக்கு கடைசி வரைக்கும் கண்கள் திறக்கப்படவில்லை. எத்தனையோ குருடர்களின் கண்களை திறந்தவர் தானே ஆண்டவர். 8000 பாடல்களை எழுதின அந்த ஏழை தாயுடைய கண்களை திறந்திருந்தால் இன்னமும் அதிகமாய் பாடல்களை எழுதியிருப்பார்களே. அந்த ஃபேனி கிராஸ்மிட்ட கேட்டாங்களா, அவங்க சொன்னாங்களா ஒரு முறை, உங்களுக்கெல்லாம் உலகத்தை எல்லாம் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நான் ஒரே முறை கண் திறப்பேன், கண் திறக்கும் போது என் நேசரைத்தான் முதலாவது பார்ப்பேன் என்று சொன்னார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஐயா 8000 பாட்டு எழுதிட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களான்னு அந்த தாய் சொல்லல. 8000 பாடல்களை பாடினாலும் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காமல் போனாலும் நான் மரண வரையிலும் உண்மையாயிருப்பேன் என்று சொன்ன அந்த ஃபேனி கிராஸ்மியை போல, சிமிர்னா சபையை போல நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள். ஒரு நாளும் உங்களுடைய பாடுகள் வெறுதாவாய் போகிறதில்லை. ஒருபோதும் உங்களுடைய நெருக்கங்கள் வெறுதாவாய் போகிறதில்லை. ஒருபோதும் உங்களுடைய துன்பங்கள் வெறுதாவாய் போகிறதில்லை. எல்லா துன்பங்களுக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா உபத்திரவங்களுக்கும் இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் போதே பலன்கள் இருப்பதில்லை. சில பாடுகள், சில துன்பங்கள், சில வேதனைகள் நித்தியத்திலே உங்களுக்கு அதிகமான கனமகிமையை கொண்டு வருவதற்காகவே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பாடுகளுக்கு மத்தியிலே சோர்ந்து போகாதிருங்கள், பாடுகளுக்கு மத்தியிலே துக்கமடையாதிருங்கள், நீங்கள் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை, இந்த மகிமையின் பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து செல்கிறவர்களாயிருங்கள். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்திலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதிலே கவனமாயிருங்கள். கிறிஸ்துவை எருசலேமிலிருந்து இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் கொண்டு சென்ற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாடுகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, காவல் சிறைகள் வந்தது. ஆனால் அவன் வந்து சொன்னான், நான் பிழைத்திருந்தாலும், நான் பொறித்திருந்தாலும், நான் மரணம் அடைந்தாலும் கிறிஸ்து என்னில் மகிமைப்படுவார் என்று அந்த சிந்தையோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். நாம் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் போது நாம் உண்மையுள்ளவர்கள் என்று பெயர் பெறுவோம். பெயர் பெறுவது மாத்திரமல்ல, நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையான காரியங்களை தேவன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக.